யார் அவர்? சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகிறார். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, கேட்போம். அவருக்கும் அன்பு வணக்கம். என்ன பிரச்சனை சார்? தம்பி கேமராமேன், இது நல்லா இருக்குதா இல்லை இதை கழட்டிட்டு இப்படி போட்டால் நல்லா இருக்குதா? எந்த பக்கம் போகிறதுன்னு தடுமாறிட்டு தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி எனக்கு புரியல. இது நல்லா இருக்குதா? சீக்கிரம் பார்த்து சொல்லு. இது நல்லா இருக்குதா? ரெண்டுமே நல்லா இல்லை. கேமரா ரோலிங்கா? வணக்கம் வணக்கம் வணக்கம். சாரிங்க ஹரி, சாரி. கேமரா ரோலிங்கில் இருக்கு, நான் அதை பார்க்காம விட்டேன். இந்த தமிழ்நாட்டில் எந்த பக்கம் போகிறதுன்னு சில பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்களா, அந்த மாதிரி புதுசாக ஒரு கருப்பு கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன் டெல்லியிலேருந்து. அதை போட்டால் கருப்பும் சிவப்புமா பயங்கரமாக இருக்குதுங்க. அதனால வேண்டாம். டெல்லி கண்ணாடியா? அப்படிதான் இருக்கும். டெல்லி வெள்ளை கண்ணாடி எப்பயுமே நல்லா இருக்குது. டெல்லி கண்ணாடி அப்படிதான் இருக்கும். தமிழ்நாட்டில் கருப்பா தானே பார்க்கும். டெல்லி கண்ணாடி எப்பயுமே நல்லா இருக்குங்க. அப்படியே டெல்லி கண்ணாடி பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், பாக்குறவங்களை அழகாவும் காட்டுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மரியாதைக்குரிய விசிகாவில இருந்து நம்ம நண்பர் வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் முதல் கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். கூட்டணி கட்சியை பார்த்து மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஒன்றிணைவோம் வா, ஒருங்கிணைவோம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா காங்கிரஸ் கூட்டணியை தலைநிமிர விடமாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. நான் முதல்வன், எனக்கு பின்பு என் மகன் முதல்வன், அதற்கு பின்பு என் பேரன் முதல்வன் முதலமைச்சர் சொல்றாரு. காங்கிரஸ் நீங்க முதல்வர்னா நாங்க துணை முதல்வர் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணியை விட்டு போனா, அண்ணா இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, அழுத்தம் கொடுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய திருமாவளவன் சொல்லியிருக்காரு. கைவிடவும் இல்லைன்னு பாருங்க, இரட்டுற மொழிதல்ல சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட் தான் அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கைவிடவும் இல்லை அப்படின்னா கையை விடமாட்டோம்னு அர்த்தம். அப்ப ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுச்சுன்னா கைவிடாம கையை பிடிச்சிட்டு இவங்களும் வெளியே போயிடுவாங்க. உங்க அபிலாஷைகளுக்கு ஆசைகளுக்கெல்லாம் டெல்லியில இருந்து வந்த குரல், நீங்க தான் ஸ்லாய்க்கிற டெல்லியில இருந்து வந்த குரல் பதில் சொல்லிருக்கு. அதையும் சேர்த்து நம்ம டீகோட் பண்ணுவோம். திரு KC வேணுகோபால், காங்கிரஸ் உடைய முக்கியஸ்தர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். அதை டீகோட் பண்ணலாம். உங்களுடைய சேர்த்து தான் திரு KC வேணுகோபால் சற்று நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்து. ஒரு நிமிஷங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு need to be a clear-cut coalition discussion. We are waiting for that discussion. I think other parties, EMK, will inform us when is the discussion is going to start. As far as the different voice in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. If anything happened, anything spoken in that line, it is their individual opinion. That is not the party's view at all. If party have a view, final decision will be taken by the Congress High Command. Congress President and Rahul Gandhi, along with the leadership, will take a final decision on Tamil Nadu alliance. We are on the process of discussion. கண்ணாடி வித்தையெல்லாம் வீணாக்கிட்டாரு KC வேணுகோபால். இல்ல, உங்களுக்கு நீங்க ஹிந்தி தெரியாது போடா குரூப் மட்டும்தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் மாதிரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? நான் முதல்ல விடுங்க, நீங்க குழப்புவீங்க. நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலான்னு இருந்தேன். முதல்ல அந்த உறுதிமொழி எடுத்துக்கிறேன். மாவீரன் மாணிக் தாக்கூர் வாழ்க, சோழியை முடிக்கும் சோடங்கர் வாழ்க, வீரமங்கை ஜோதிமணி வாழ்க, காட்டு கார்த்திக் சிதம்பரம் வாழ்க, பிரிச்சு மேயும் பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்க. இன்னைக்கு எல்லாம் தனிப்பட்ட கருத்துன்னு போயிட்டாரு. டெல்லியில இருந்து வந்தவர் எப்படி டீகோட் பண்றீங்க? அவர் என்ன சொன்னார்? ஹை கமாண்ட் வில் டேக் தி டிசிஷன். நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். எங்க அண்ணன் சொல்லுவார், என்னுடைய சகோதரர் இவர் கருணாநிதியோட மகன் மு.க. ஸ்டாலின் சொல்லுவார். அந்த மாதிரி நாங்கள் திமுக கூட்டணியில தான் தொடர்கிறோம், யாரோடையும் போக மாட்டோம். சார், நான் கேட்கறது ஹை கமாண்ட் வில் டேக் தி டிசிஷன் அப்படின்னா இங்கேயும் அறிவாலயத்து பக்கமும் நிக்கலாம், இல்ல பனையூர் பங்களா பக்கமும் போலாம். அப்படி ஒரு பொருள் வருதோ? நிப்போம், தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம் அப்படின்னு சத்யராஜ் சார் அப்படி ஒரு பொருள் வருதோ? காலம் உண்டு. ஓகே, பாயிண்ட் டேக்கன். நான் மற்ற பார்வைகளும் கேட்கிறேன். யூ கேன் ஜம்ப் இன். இல்லை, VC வேணுகோபால் அவரோட ஸ்டேட்மெண்ட் நான் இது காங்கிரஸ் திமுகவுடைய பிரச்சனையாக நான் பார்க்கல. இது பியூரா எப்படி இருக்குது அப்படின்னா, காங்கிரஸினுடைய மேலிடம் திமுகவினுடைய கூட்டணியோடு நெருக்கமாக இருக்கிறத பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேலிடம் நான் திரு வேணுகோபால் அவர்களாக இருக்கட்டும், இல்லை கார்கே அவர்களாக இருக்கட்டும், ராகுல் அவர்களாக இருக்கட்டும், இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இது ஜனவரி 18ஆம் தேதி இதே ஸ்டேட்மெண்ட்டை வேணுகோபால் கொடுத்துருக்கிறார். அவர் வெளிப்படையாக பேசுறார். மேலிட இசைவு இல்லாம அடிப்படுற சில பேர்கள்
பேசுவாங்களா? அவங்க யாரோட நெருக்கமான வட்டாரம்னு உலகம் இல்ல அறிஞ்சது. பிரவீன் சக்கரவர்த்தி யாரோட நெருக்கமா இருக்கிறார், அதே சமயத்துல- மாணிக்கம் தாகூர் யாரோட? இல்ல இவங்க So, தொடர்ச்சியாக ராகுல் இசைவு இல்லாம இது நடக்குமா, நடந்திருக்குமா? இல்ல ராகுல் இசைவில்லாம இது நடக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் அப்படின்னா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது வந்து முழுக்க தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட இல்ல கருத்து. ராகுல் வந்து பேசாதீங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றதுன்னு பேசுற ஆட்களா இவங்க? இல்ல அது மாதிரி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படி இதை நான் வந்து வேற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த இஷ்யூஸ் வந்து எப்படின்னா இப்போ நேற்று செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து நேற்றுக்கு பெங்களூர் போனப்போ ஒரு கடிதம் கொடுக்குறாரு, கார்கேட் அந்த கடிதம் போயிருக்கு. அந்த கடிதம் அங்கே போகிற நேரத்தில் இங்கே என்ன வருது அப்படின்னா இவர் ட்வீட் போடுறாரு, யார் மாணிக் தாகூர், அச்சமில்லைன்னு போடுறாரு. காங்கிரஸினுடைய ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டினுடைய அந்த என்எஸ்சியோட எவ்வளவு தைரியம் இருந்தா போடுவார் பாருங்க. அந்த தைரியம் எங்கேருந்து வந்திருக்கும்? இல்லை இங்கே சிக்கல் எங்கே வருது அப்படின்னா காங்கிரஸினுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு தாகூர் சொல்றாரு அப்படின்னா அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவை தாகூர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது அவங்க கட்சி யார் பிரச்சனை. நடவடிக்கை எடுக்கணும்? பாஸ் நடவடிக்கை எடுக்கணும். ஆமா எடுக்கணும். பாஸே நம்ம ஆளு அப்படின்னு நினைச்சிருந்தா இல்லை இல்லை ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தகை இருக்காரு. அவர் மேலே வந்து அது நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் தலைவர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. அவர் வந்து ட்விட்டரில் போடுறாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி செயல்படுறாரு. இங்கிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கடிதம் மடக்காமல் கசங்காமல் திரும்ப எங்கள் அண்ணன் மாணிக் தாக்கூர்ட்ட வரும் அப்படின்னு அவர் போடுறாரு. ஓ ஸோ விஷயம் என்ன அப்படின்னா உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சண்டை. அது மாணிக் தாகூருக்கும் அவர் வந்து திரு செல்வ பிறந்தகையுடைய தலைமையை வந்து அவர் காரணங்களை நம்ம நிறைய அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு பின்னணியில இவர் தனியா செயல்படுறாங்க இல்ல கட்சி சொல்லி செயல்படுறாங்க. இட்ஸ் நெவர் எண்டிங். பட் ஆனா இது வந்து எந்த கட்டத்துல போய் நின்று இருக்கு? திமுக ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தி வருது, ஒரு டிஸ்பிளஷரை காட்டுதுன்னு பார்க்கலாமா? இல்லை திமுக தலைவர் ரொம்ப உறுதியாக தான் இருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக கான்க்ளேவ்ல சொல்லிட்டு அதை தாண்டி நடவடிக்கையும் கோர்றாங்க அப்படிங்கிறது அது இன்னைக்கு உள்ள இருக்கிற மாதிரி திரு ஹிண்டுவில் எழுதுறாங்க. கோலப்பனவர் எழுதியிருக்காரு, இன்னைக்கு அப்படி எழுதியிருக்காரு. இது வந்து ஐ மீன் நான் சொல்றது வந்து மாணிக் தாகூர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நகரம். கூட்டணி முன்னகரணும்னா அது ஒரு ப்ரீ கண்டிஷனா அதுக்கு வேற ஒரு நோஷன் இருக்கதான் நான் பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா இதுக்கு பிப்ரவரி 5, 2025 ஹிந்துவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா அப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்திலேயே அங்கே ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் செல்வ பிறந்தகை அவர்கள். அதாவது தர்காவுக்கும் போகணும், முருகன் கோயிலுக்கும் போகணும் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த போராட்டத்தில் அதை கிட்டத்தட்ட பிப்ரவரி 5 முடிவெடுக்கிறார், அறிவிக்கிறார். அதை பிப்ரவரி 6 ஹிந்துவில் இந்த செய்தி ரிப்போர்ட் ஆகுது. என்ன செய்தினா வார் ரூம் கூட்டத்தில் காங்கிரஸுடைய சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் ரொம்ப மோசமான தரக்குறைவான வார்த்தையை சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா செல்வ பிறந்தகை வாஸ் ரிப்போர்ட்லி சப்ஜெக்ட் டு எ காஸ்ட் ஸ்லர் ஃப்ரம் அ சீனியர் காங்கிரஸ் லீடர் ஃப்ரம் த சவுத். அது ஏன் மோசமாக செல்வ பிறந்தகை ஒரு தென் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர், ஒரு முக்கியமான சீனியர் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்தல்ல சார். இது உட்கட்சி பூசலோ உட்கூட்டணி பூசலோ தேர்தல் நெருக்கத்துல இந்த அணிக்கு பலம் சேர்க்குமா? நம்ம வந்து அதிமுக பாஜகவை என்ன விமர்சிச்சுட்டு இருந்தோம் பாருங்க. இபிஎஸ் ஒன்று சொல்றாரு, அண்ணாமலை இன்னொரு பக்கம் இருக்கிறாரு, அண்ணாமலை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அங்க வந்து எவ்ரிபடி ஹஸ் ஃபாலன் இன் பிளேஸ். இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்துல காரணம் பல இருக்கலாம். இது வந்து when it is spanning out in public அந்த கூட்டணியோட கோஹெஷனுக்கு நல்லதா? ஒரு சின்ன ஹோப்லெஸ்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் தாகூர் முயற்சி பண்ணுறார். ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பட்ஜெட்டை பற்றி. திமுக இன்டீரியர் பட்ஜெட் அவ்வளோ சிறப்பாக புகழ்ந்து பேசி கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ் மேலிடமும் திமுக மேலிடமும் ரொம்ப உறுதியாக இந்த விடயத்தில் இருக்கிறது. தாகூர் அவர்களுடைய தனிப்பட்ட இல்லை, நீங்கள் காங்கிரஸ் மேலிடத்தை ஒரு இன்னசென்ட் பார்ட்டி ஆக்குறீங்களா? அதில் இல்ல நான் சொல்றது செல்வ பிறந்தகை அவர்கள் நான் சொல்ல வரேன். செல்வ பிறந்தகையா இருக்கட்டும், இல்ல வந்து கார்கே மேலிடம் சொல்றது நம்ம வந்து ராகுல் ஆகட்டும், டெல்லி ஹைகமாண்ட் ஒண்ணு இத தெரிந்துக்காம இருக்கு அப்படின்னா அது ஒரு இக்னரன்ஸ். தெரிந்தே இன்னைக்கு தான் வந்து கேசி வேணுகோபால் கடுமையா பேசியிருக்கிறார். இது வரைக்கும் அவர் இதுக்கு முன்னாடி பேசினார். அவர் நான் அதுக்கு முன்னாடி பேசியும் தொடர்ந்து செய்யறார் அப்படிங்கும்போது இது தாகூர் அவர் ஒரு டீம் வச்சுட்டு அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனையா இருக்கு. ஓகே,